சட்டசபை வளாகத்தில் முதல்வர் ஸ்டாலினை முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்தார். ஸ்டாலினுக்கு பூங்கொத்து கொடுத்து OPS வாழ்த்து தெரிவித்தார். இதனிடையே பன்னீர்செல்வம் அணி திமுக கூட்டணிக்கு செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மாம்பழம் சின்னம் விவகாரத்தில் உரிமையியல் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்துவிட்டு ஹைகோர்ட்டிலும் வழக்கு தாக்கல் செய்வதா என ராமதாஸ் தரப்புக்கு கேள்வி எழுப்பிய ஹைகோர்ட் கோர்ட் நேரத்தை வீணடித்ததற்காக அபராதம் விதிக்க நேரிடும் என எச்சரித்து மனுவை தள்ளுபடி செய்தது. AI தொழில்நுட்பத்தில் இந்தியா அசுர வளர்ச்சி பெறும் என்று கூகுள் நிறுவனத்தின் CEO சுந்தர் பிச்சை நம்பிக்கை தெரிவித்துள்ளார். CBI விசாரணை ஜனநாயகன் பட பிரச்சனை மூலமாக விஜய்க்கு பாஜக அழுத்தம் கொடுக்க தொடங்கியுள்ளதாக மதுரையில் தாவேக நிர்வாகி அருண்ராஜ் கூறினார். தேனி ஆண்டிப்பட்டி அருகே கார் மீது தனியார் பஸ் மோதியதில் பஸ் புளியமரத்தில் மோதி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இதில் 30க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர். போலீஸ் விசாரணை நடக்கிறது.